ஸோ ஹலோ கைஸ், நான் சுரேந்திரன், நம்ம சேனல் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைக் ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். என்ன பைக் ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா, நான் சுரேந்திரங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா vlogs, மோட்டோ vlogs, அதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு நான் வளவலன்னு எழுத்துட்டு பார்க்க விரும்பல, டக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன ஸ்கூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒக்கினாவா பிரைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டி இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழுக்க ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டியோட ஃபஸ்ட்டு டிசைனை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதனாலே மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூட்டியோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60% பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாஸ்டிக்காலையும், அதே மாதிரி மித்த இருக்கிற 40% பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டலாலையும் செய்யப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டியோட சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியும், ஸோ பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குங்க. நம்ம பில்லியன் ரைடருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பில்லியன் ரைடர் யாருன்னா பின்னாடிக்கு வந்துட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு லாங் ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூட்டியோட பவர் கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 2500 வாட்ஸ் பீக் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரேட்டட் பவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 வாட்ஸ் தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூட்டியோட டாப் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60 km/h பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி ரீச் ஆகுது. அதே மாதிரி இந்த வண்டியோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு 88 km அப்படின்னு சொல்கிறாங்க. 88 km பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீச் ஆகுது. ஸோ அதாவது வண்டி ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம். அதே மாதிரி இந்த வண்டியோட கன்சோல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணிடலாம். ஸோ சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு km/h காட்டுது. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 17,984 km இருக்குது. அதே மாதிரி ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார்ஜ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு RPM கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே டிஜிட்டலாக ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் இண்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ரைட் இண்டிகேட்டர், ஸோ அதே மாதிரி ஹாரன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ எதனால் 2 ஹாரன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ எப்போவுமே நார்மலாக கம்பஷன் இன்ஜின்ஸ் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் சைடு இக்னிஷனும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹாரனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஹாரனாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் தாங்க 2 ஹாரன் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோட், அதே மாதிரி ஈகோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டர்போ மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படின்னா நான் கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி லைட் வந்துட்டு ஹை பீம், லோ பீம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக LED தாங்க. ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலான லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு LED கொடுத்துருக்கலாம். ஸோ எதனால் அதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலைங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹெட்லைட் போடுறது, ஸோ வந்துட்டு அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் போட்டோம்னா நார்மலாக ஒரு லைட் எரியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் எடுத்துட்டோம்னா LED எரிங்க. ஸோ LED பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்னாடி ஒரு நார்மலான ஒரு ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இடத்துலேருந்து ரிவ்யூ வந்திருக்கு நிறையா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் தாங்க. ஸோ வந்துட்டு யூனிவர்சல் ஃபோர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு 2 சைடும் வந்துட்டு டிஸ்க் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ABS-ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ABS-ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி நம்ம கவலையப்பட வேணாம். ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது மாதிரி இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் என்னன்னு சொல்லி கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாவி ஆனில் இருக்கா, அவ்வளோதான், வண்டி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மாங்க, இது வந்துட்டு எக்ஸாஸ்ட்லாம் கிடையாது, சும்மா காமெடிக்கு தான் பண்ணேன். நார்மல் ஸ்கூட்டியோட டிசைனுக்கும் ஸோ இந்த ஸ்கூட்டியோட டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூட்டிக்கு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும், நமக்கு கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அந்த பெரியவங்களாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலை மடக்கிட்டு உட்கார முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னே வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வண்டியோட சீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு பேட்டரி தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு நார்மல் ஸ்கூட்டியோட ஸ்பேஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ தான் ஸ்பேஸு. அதே மாதிரி நம்ம ட்ரைபாடில் இதில் இருக்க ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பெருசாக எதுவும் வைக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது பொருள் வாங்கினோம்னா உள்ள மாட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்துட்டு இந்த வண்டியில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீட் கவர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு ப்ளஸ் பண்ணால் போதும், வண்டி ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உள்ள பேட்டரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே எடுக்க வேண்டாம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 72 வோல்ட், அதே மாதிரி 29 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிலே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2088 Wh பேட்டரிங்க. ஸோ இதுக்கப்புறம் பேட்டரிக்கு அப்புறம் மற்றபடி ஸ்பேஸ் வைக்கிறதுக்கு எந்த ஸ்பேஸும் இல்லைங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் முன்னாடி தான் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு அவ்வளோதான். இந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைன் மை ஸ்கூட்டின்னு சொல்லி ஒரு ஆப்பே இருக்குங்க. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ அந்த ஆப்பை பாருங்கள்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் பார்த்தீங்கன்னா 2 ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் மெயினான விஷயம் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு சார்ஜிங் டைமிங் தாங்க. ஸோ இந்த வண்டியோட சார்ஜிங் டைமிங் என்னென்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு 2 to 3 hours பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வண்டியோட சார்ஜரை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் to 4.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் இடத்துலேருந்து சொல்கிறாங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நின்றுட்டே பேசிகிட்டு இருந்தால் பெருசாக தெரியாது. ஸோ நம்ம இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் உங்களுக்கு ஓட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஸோ இந்த வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ பேட்டரி சார்ஜர் காட்டுறது இல்லைங்க இங்கே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியில் 80% குறைஞ்சா தான் ஸோ 1 பாயிண்ட் குறையுதாமா. ஸோ வந்துட்டு நம்ம கஸ்டமர் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதாவது நம்ம எதை வச்சு கணக்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ சார்ஜர் போட்டால் 88 கிலோமீட்டர் ஸோ அதாவது 88 கிலோமீட்டர் போகுது இல்லைங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு அதை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்தோன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான் அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பேட்ரி 20% தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 5 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் குறையுதாமா. ஸோ வந்துட்டு என்னங்க பண்ணுறது, இதில் வந்துட்டு என்ன ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே போய் காட்டுறேன் பாருங்களேன். 60 km/h கொடுத்தாங்கல்ல. ஸோ வந்துட்டு 60+ போகுது. ஸோ 66 வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு 66 தான் டாப் எண்டு போகலாங்க. ஸோ வந்துட்டு அது கரெக்டு தானே, கம்பெனியில் கொடுக்குறத விட நம்ம கொஞ்சம் கூடுதலாக போனால் கொஞ்சம் அது பெருசாக எதுவும் தெரிவிக்காது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டி உங்களுக்கு ஆஃப் ரோடில் போய் ஓட்டி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுத்தமாக சவுண்டே வர மாட்டேங்குதுங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுத்தமாக சவுண்ட் வர மாட்டேங்குது. நம்மளே பார்த்தீங்கன்னா RX 100 வச்சுருக்கோம். ஸோ வண்டி நல்லா சவுண்ட் விட்டுட்டு போகும். அதை ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலைங்க. ஸோ வந்துட்டு நமக்கு இந்த கம்பஷன் இன்ஜின் ஓட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஓட்டுறக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ சடனாக இப்படி முறுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா வண்டி பவர் நல்லாவே குறையிற ஃபீல் வருது. ஸோ நம்ம வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் இல்லாமல் அடைக்கல. ஸோ அந்த ரேஞ்சில் மாதிரி அடைக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப் ரோடு. ஐயோ என்னடா ரோடு இப்படி கொத்தி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த பாடி ஆடுற சவுண்டு மட்டும்தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அதிருது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதா என்னென்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமாக அதிருதுங்க. இங்கே பாருங்களேன், பயங்கரமாக ஆடுது. ஐயோ ஃபுல்லாக கொத்தி போட்டிருக்காங்க ரோட்டை. ஐயோ அப்பா, அப்படி பஞ்சர் கிஞ்சர் ஆகிற போகுதுங்க. அப்புறம் நம்ம தலையில் தூக்கிட்டு தான் போகணும். அப்புறம் அப்படியே ஹேண்டில் பார்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரிப்பு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ நம்ம வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக க்ரிப்பு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மாப்பிள்ளை நவுறா ஸோ கம்ஃபர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஏதோ அந்த வெறும் பிளாஸ்டிக் ஆடாடாடா வண்டி சடனாக வந்துடுது. ஸோ பார்த்திங்கன்னா வெறும் பிளாஸ்டிக்கை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ பின்னாடி தான் சீட் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கே இப்படி பாருங்களேன். ஸோ வந்துட்டு பின்னாடி ரொம்ப ஹீட் சைட்டாக இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரைட் சைடில் தான் ஹார்ன் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது அழுத்துற மாதிரி தான் இருக்குது. நம்ம வண்டினா இப்படி அழுத்திடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். 2 ஹார்ன் கொடுத்துருக்காங்களேப்பா. இந்த பஸ்ஸு லாரிலெலாம் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ன் வச்சுருப்பாங்களே, பம்பப் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஹார்ன் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட ரிவ்யூ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதாவது மறந்துருந்தேன்னா வந்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வந்துட்டு வண்டி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு வண்டி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ வந்துட்டு நான் எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது மறந்துருந்தாலோ ஸோ கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நான் எதாவது மறந்து விட்டுருந்தேன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லைக் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன் தான். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஸோ சார்ஜ் ஏறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு இதில் தான் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன். சரிங்களா? ஸோ ஓகேங்க, பை. ஸோ அதே மாதிரி வெளியே போகும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஸோ ஹெல்மெட் முக்கியம். பிகிலே டாட்டா.